ஒரு கேள்வி. வாழ்க்கை முழுவதும் நாம் தேடிக்கொண்டிருப்பது என்ன? அமைதியா? சந்தோஷமா? அல்லது ஒரு நிரந்தரமான நிறைவு உணர்வா? நாம் அதை வெளியில் தேடுகிறோம். உறவுகளில், சாதனைகளில், புகழில். ஆனால் ஏன் அது நீண்ட நேரம் தங்கவில்லை? ஏன் மனம் மீண்டும் மீண்டும் அலைகிறது? ஒரு மெதுவான உண்மை. நீ தேடுவது வெளியே இல்லை. நீயே அது. இப்போது ஒரு பயணம். உடலிலிருந்து சாட்சிக்கு, மனத்திலிருந்து அமைதிக்கு, அடையாளத்திலிருந்து சுதந்திரத்திற்கு. ஸ்லோகம் 65. நான் உடல் அல்ல. நான் மனம் அல்ல. நான் சாட்சி. ஒரு நிமிடம் நின்று கவனித்துப் பார். உன் உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. சின்ன வயசுல இருந்த உடல் இல்லை. மனம் ஒரு கணத்தில் சந்தோஷமாகிறது. அடுத்த கணத்தில் துக்கமாகிறது. ஆனால் இந்த மாற்றங்களை எல்லாம் கவனிக்கும் அந்த நான், அது மாறவில்லை. அதனால நீ உடல் அல்ல. நீ மனம் அல்ல. நீ சாட்சி. ஒருவர் உன்னை திட்டினால், உடலாக நீ இருந்தால் கோபம் வரும். மனமாக நீ இருந்தால் காயம் வரும். ஆனால் சாட்சியாக நீ இருந்தால் அது ஒரு சத்தம் மட்டும். அது வந்து போகும். நீ அமைதியாக இருப்பாய். ஸ்லோகம் 66. பார்ப்பவன்தான் உண்மை. பார்க்கப்படுவது மாயை. நாம் தினமும் உலகத்தை பார்க்கிறோம். ஆனால் ஒருபோதும் பார்ப்பவன் யார் என்று கேட்கவில்லை. ஒரு நாள் மகிழ்ச்சி வருகிறது, மறுநாள் துக்கம் வருகிறது. இரண்டையும் யார் கவனிக்கிறான்? அதே நீ. மகிழ்ச்சி மாறுகிறது, துக்கம் மாறுகிறது. ஆனால் கவனிப்பு மாறவில்லை. அதனால உலகம் மாறுவது மாயை. அதை பார்க்கவும் நீதான் உண்மை. ஸ்லோகம் 67. எதையும் பிடிக்காதவன்தான் முழுமையாக இருக்கிறான். நாம் வாழ்க்கையில எதையாவது பிடித்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு உறவு, ஒரு மனிதர், ஒரு நிலை, ஒரு எதிர்பார்ப்பு. இதனால பயம் வருகிறது. இது போய்விட்டா என்ன ஆகும் என்ற பயம். அந்த பயமே துன்பமாக மாறுகிறது. ஆனால் நீ பிடிக்காமல் இருந்தால் நீ ஏற்கனவே முழுமையானவன். ஒரு உறவு போனால் பிடித்தவன் உடைந்து போகிறான். விடுபட்டவன் அமைதியாக இருக்கிறான். விடுவது இழப்பு இல்லை, அது உன் இயல்புக்கு திரும்புவது. ஸ்லோகம் 68. செயல் நடக்கிறது. ஆனால் நான் செய்கிறேன் இல்லை. நாம் எல்லோரும் நினைக்கிறோம், நான் தான் செய்கிறேன், நான் தான் சாதிக்க வேண்டும். அதனால் மன அழுத்தம் வருகிறது. ஆனால் கவனித்துப் பார். உன் இதயம் துடிக்கிறது. நீ அதை செய்கிறாயா? உன் மூச்சு நடக்கிறது. நீ அதை கட்டுப்படுத்துகிறாயா? இல்ல. அப்படியானால் வாழ்க்கை இட்செல்ஃப் நடக்கிறது. நீ அதுல ஒரு சாட்சி. இந்த உண்மையை உணர்ந்த உடனே நான் செய்கிறேன் என்ற சுமை கரையும். செயல் இருக்கும், ஆனால் சுமை இருக்காது. ஸ்லோகம் 69. எதுவும் என்னை தொடாது. நான் நிர்மல சுத்தம். ஒரு நாள் யாரோ உன்னை காயப்படுத்துவார்கள். ஒரு நாள் தோல்வி வரும். ஒரு நாள் உலகம் உன்னை புரிந்து கொள்ளாது. அப்போது நினை, இது மனத்தில் நடக்கிறது. என் உண்மை இயல்பை இது தொடவில்லை. நீ ஆகாயம். மேகம் வந்து போகிறது. கருமேகம், மழை, இடியும். ஆனால் ஆகாயம் பாதிக்கப்படவில்லை. அதேபோல் உணர்வுகள் வந்து போகும், எண்ணங்கள் வந்து போகும். ஆனால் நீ நிலையான சாட்சி. நீ நிர்மலமானவன். நீ சுத்தமானவன். ஸ்லோகம் 70. அறிந்தவனுக்கு உலகமே ஒரு விளையாட்டு. அறியாதவன் வாழ்க்கையை சுமையாக பார்க்கின்றான். ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு ஒரு போராட்டம். ஆனால் அறிந்தவன் அதே வாழ்க்கையை ஒரு விளையாட்டு போல பார்க்கிறான். வெற்றி வந்தால் சிரிக்கிறான், தோல்வி வந்தால் கற்றுக்கொள்கிறான். அவனுக்கு எதுவும் குறைவில்லை. அவன் எதையும் பிடிக்கலை. அவன் எதையும் தள்ளலை. அவன் இருக்கிறது மட்டும். அந்த இருப்பே ஆனந்தம். இப்போ ஒரு நிமிடம் எதையும் செய்யாம, எதையும் நினைக்காம உள்ள கவனிச்சு பாரு. ஒரு அமைதி இருக்கிறதா? அந்த அமைதி நீ. ஒரு விழிப்பு இருக்கிறதா? அந்த விழிப்பு நீ. எதுவும் இல்லாத போதும் நீ இருக்கிறாயா? அந்த இருப்பு நீ. நான் உடல் அல்ல. நான் மனம் அல்ல. நான் எண்ணங்கள் அல்ல. நான் சாட்சி. நான் அமைதி. நான் நிர்மல சுத்தம். நான் எதுவும் அல்ல. அதனால் நான் எல்லாமும். இந்த உண்மையை உணர்ந்தவுடனே தேடல் முடியுது. மனம் அமைதியாகுது. வாழ்க்கை லேசாகுது. நீ உன்னையே அடைகிற. அதுவே சுதந்திரம். அதுவே மோட்சம். அதுவே நீ.